Hello friends, welcome to Indian Flavors. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி லெமன் ரைஸ். இது வந்து லஞ்சுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னதெல்லாம் பார்த்துக்கலாம். 1 கப் ரைஸை வேக வச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை, 1 பிஞ்ச் வெந்தயமும், 1 வத்தலும் இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு அதிகமாக வத்தல் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 1 கொத்து கருவேப்பிலை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமன் பிழிஞ்சு வச்சுருந்தேன்ல, அதில் நம்ம வச்சுருந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வந்து ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வத்தல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நிலக்கடலை வறுபட்டதும் லெமன் மிக்சர் வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லெமன் மிக்சர் கொஞ்சம் கொதித்து இந்த மாதிரி லேசாக வற்ற ஆரம்பித்தோன்னே ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.